வெல்கம் டு ஹீரோ சிஸ்டர்ஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போறோம்னா மிச்சர் எப்படி செய்யலாங்கிறத பார்க்க போறோம். கடையிலலாம் வாங்காம வீட்லயே சுலபமாக செய்யக்கூடிய மிச்சர் எப்படி செய்யலாங்கிறத இந்த வீடியோ மூலமாக பார்க்கலாம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம பூந்தி செஞ்சிடலாம். அதுக்கு வந்து நான் 1 கப் அளவு வந்து கடலை மாவு வந்து சலிச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதை சேர்த்திடலாம். இதோட 1/4 கப்புக்கு வந்து நான் அரிசி மாவு எடுத்திருக்கேன். அதே இதோட சேர்த்திக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் காட்ட மிளகாத்தூள் சேர்த்திக்கலாம். நான் கட்டி பெருங்காயம் வந்து இந்த மாதிரி தண்ணியில் போட்டு ஊற வச்சுருக்கேன். இதில் வந்து கொஞ்சம் சேர்த்திடலாம். ஒரு பிஞ்ச் அளவுக்கு சோடா உப்பு சேர்த்திக்கலாம். இப்போ பூந்திக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு இப்போ இது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம கரைச்சிக்கலாம். நல்லா ஒரு பஜ்ஜி மாவு பதத்துக்கு வந்து கரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், நம்ம தண்ணி ஊற்றி நம்ம பூந்தி வந்து மாவு வந்து நல்லா கரைச்சி எடுத்துட்டோம். இந்தளவு இருக்கணும் மாவு. ரொம்ப தண்ணி சேர்த்துறாதீங்க, எண்ணெய் நிறைய குடிச்சிரும். இப்போ வந்து நம்ம கரெக்டான பதத்துக்கு வந்து நம்ம கரைச்சாச்சு. இப்போ நம்ம வந்து பூந்தி போட்டுடலாம். எண்ணெய் வந்து நல்லாவே காஞ்சிருச்சு. இப்போ நம்ம பூந்தி போட்டுடலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஊற்றிட்டு இந்த மாதிரி பண்ணி விட்டுங்க, பரப்பி விடுங்க. அழகழகாக பூந்தி வந்து மொட்டு மொட்டாக கீழே விழுகும். பாருங்கள், இதை வந்து இப்படி எல்லா பக்கமும் நல்லா நம்மளுக்கு ஒரே கலராக வெந்து வரணும். நம்ம இப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. ஈவனாக நம்மளுக்கு ஒரே கலராக கிடைக்கும். இந்த சலசலப்பு அடங்கினோடனே நம்ம பூந்தி எடுத்துடலாம். அவ்வளோதான், நம்ம பூந்தி ரெடி ஆகிடுச்சு. நம்ம இதை எடுத்துடலாம். இப்போ ஓமப்பொடி செய்கிறதுக்கு 1 கப் அளவுக்கு வந்து கடலை மாவு வந்து சலிச்சு எடுத்திருக்கேன். அதை வந்து இதோட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதோட 1/4 கப் அளவுக்கு அரிசி மாவு, ஒரு 1/2 டீஸ்பூன் காட்ட மஞ்சத்தூள், கட்டி பெருங்காயம் வந்து நான் தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். அதில் கொஞ்சமாக தண்ணி, ஓமம் வந்து நான் தண்ணியில் வந்து ஊற வச்சுருந்தேன். அந்த தண்ணி வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூனுக்கு வந்து நான் வந்து மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். இப்போ வந்து இது வந்து எல்லாமே ஒன்றோடு ஒன்று சேர்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் வந்து நல்லா சூடாக இருக்கிற எண்ணெய் வந்து ஒரு குளிக்க 2 அளவு சேர்த்திக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு ஓமப்பொடி வந்து நல்லா மொறுமொறுன்னு கிடைக்கும். இப்போ எண்ணெய் வந்து நல்லாவே மாவோட மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு சப்பாத்தி மாவு அளவுக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு வந்து மாவு வந்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். சப்பாத்தி மாவு அளவுக்கு வந்து நல்லா நம்மளுக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம ஓமப்பொடி போட்டுடலாம். இப்போ முறுக்கச்சில் வந்து நம்ம வந்து உள்ளே ஃபுல்லாகவே எண்ணெய் தடவிக்கணும். இப்போ வந்து மாவு வந்து இதுக்குள்ளே வச்சிடலாம். அச்சில் எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. நம்ம ஓமப்பொடி போட்டுடலாம். பொறுமையாக போடுங்க, எண்ணெய் ரொம்ப ஹீட்டாக இருக்கும். உடனே வந்து இதை வந்து கரண்டி வச்சு திருப்பிடாதீங்க. நல்லா ஃபஸ்ட்டு வெந்து வரட்டும், அதுக்கப்புறமா வந்து திருப்பி விடுங்க. இப்போ வந்து மேல் பக்கம் வந்து நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம பொறுமையாக திருப்பி விட்டுக்கலாம்.
நம்மளுக்கு நல்லா வெந்துருச்சு ஓமப்பொடி. நம்ம எடுத்துடலாம். தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுங்க. அவ்வளோதான், நம்ம வந்து ஓமப்பொடி வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் வந்து நம்ம ஒரு கப் அளவுக்கு நடக்கில் பொரிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கரண்டிலே நீங்கள் பொரிக்கும்போது ஈஸியாக எல்லாத்தையும் எடுத்துடலாம். இந்த மாதிரி கிளறி விட்டுட்டே இருங்க, ஈவனாக நம்மளுக்கு ஒரே மாதிரியே கிடைக்கும். அவ்வளோதான், நம்மளோட நடக்கில் வந்து வறுபட்டு வந்துடுச்சு. நம்ம எடுத்துடலாம் அதை. இப்போ இதில் ஒரு கப் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்திக்கலாம். பொட்டுக்கடலையும் நல்லாவே நம்மளுக்கு பொன்னிறமாக கிடைக்கணும். பொட்டுக்கடலை வந்து நல்லாவே வறுபட்டு வந்துருச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். இப்போ இதோட ஒரு கப் அளவுக்கு அவல் சேர்த்திக்கலாம். அவளும் நல்லாவே பொன்னிறமாக வரணும். அவள் வந்து உடனேவே பொரிஞ்சு வந்துடும். போட்டோன்னே எடுத்துருங்க. ஒரு 4 பல்லளவுக்கு பூண்டு வந்து இந்த மாதிரி நசிச்சு வச்சுருக்கேன். அதை இதை ஆட் பண்ணிக்கலாம். பூண்டு இந்த மாதிரி பண்ணும்போது நல்லா வாசனையாக இருக்கும் மிக்சர். இதோட ஒரு கால் கப் அளவுக்கு முந்திரி பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ முந்திரி வந்து நல்லா வறுபட்டுருச்சு. நம்ம எடுத்துடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கலாம். எடுத்துடலாம். இப்போ நம்ம வந்து ஓமப்பொடி வந்து கொஞ்சம் இப்படி வந்து நொறுக்கி விட்டுக்கோங்க. இப்போ இதோட நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பூந்தியை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஆல்ரெடி எல்லாமே பொரிச்சு வச்சுருக்கோம்ல, அதையும் இதோட கலந்துக்கலாம். இப்போ இதோட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நான் மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி நம்ம பூந்திலையும் ஓமப்பொடியில் நம்ம மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கோம், அதனால கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஒரு கால் ஸ்பூன் காட்ட உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அவ்வளோதான், நம்மளோட மிக்சர் வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த தீபாவளிக்கு இந்த மாதிரி வீட்லேயே மிக்சர் செஞ்சு பாருங்கள். வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட சந்திக்கிறேன். பாய்.